ஆராதனை. சந்தோஷமா உற்சாகமா உமக்கே ஐயா. ஆமென். ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும். ஆமென். அவர் ஒருவரே பாத்திரர். உள்ளத்தோடு மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆமென் ஆமென். நன்றியப்பா உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. சொல்லுவோம். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ. சொல்லுங்க. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கும் பாத்திரர் நீரல்லவோ நீரல்லவோ. ஆராதனை. முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மட்டுமே ராஜா. எங்கள் துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எங்கள் துதிக்கும் எங்கள் ஆராதனைக்கும் ஓ எங்கள் கனத்துக்கும் உரியவர் நீரே. ஆமென். ஆராதனை. ஆமென். எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே என் தாபரமே, அடைக்கலமே நீர ஆதாரமே. சொல்லுங்க. தாபரமே நீங்க தாப்பா. ஆதாரமே ஆதாரமே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஓ இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை. ஆமென். நல்ல கைகளை தட்டி அப்பாவை முழு உள்ளத்தோட துதிச்சிடலாம். முழு உள்ளத்தோட ஆராதிக்கலாம். அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே.
நம்முடைய துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை. உரகலலல் ரிகரகலலலல. வாய்கள் திறந்து, உள்ளம் திறந்து, அப்பா செய்த நன்மைகளுக்காய், அப்பா செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்கலாமா? எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்லவர். ஓ நமக்காய் மகிமையை விட்டு இறங்கி வந்தவர். இன்று நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே, என் பெயரை பெருமைப்படுத்துவதற்காகவே தேவன் என்னோடு இருந்து அவர் செய்கிற பயங்கரமான காரியங்களுக்காய் ஓ நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி, 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 நன்றி. ரக ரக ல 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 ரிக ரக ரக ர போலே லே 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 ரிக ரக ர ல ல ல ல ல ல. எல்லா கட்டுகளும் அழியட்டும், எல்லா கட்டுகளும் அழிந்து போகட்டும். ஆண்டவரை துதிக்க துதிக்க, தேவனை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டுகளும் அழிந்து போகும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. சொல்லலாமா? என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. உம்மன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சொல்லுங்க. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. நன்றியோடு வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம்
உன்னதர் இயேசுவே. எத்தனை சோதனைகள் அம்மப்பா, வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. சொல்லுங்க, எத்தனை எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே, தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தா நன்றியோடப்பா தீராதே. ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன். ஆமென். உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். நன்றியோடு ஒரு முறை கூட, நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். ஆமெனப்பா. உன்னதர் இயேசுவே. நன்றியுள்ள இருதயங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. எங்கள் வாழ்நாள் எல்லாம் துதித்தாலும் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை கணக்கு பார்த்தால் போதாதே. நன்றி ஆண்டவர். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. பல சூழ்நிலைகளில் இனி என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல், இனி என்ன நடக்குமோ என்ற வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளம் நாம் ஆண்டவரிடம் கேட்கலாம், ஆண்டவரிடமிருந்து நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் தாமே உங்க வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எதற்காக இந்த அடையாளத்தை காண்பிக்க வேண்டும்?
எதற்காக இந்த அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டும்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிற ஜனங்கள் அறியும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொல்ல வருகிறது என்றால், இஸ்ரவேலுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது இந்த இடத்துல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காய் நியாயாதிபதிகளை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை. ஆமென். இப்போ ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் செய்த பிறகு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காய் தானே அதை செய்கிறார். ஆமென். அப்போ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபித்து பெற்றுக்கொள்வதுண்டு, சில காரியம் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதுண்டு. ஆனால் இங்கு தேவன் சொல்லுகிறது, இனி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ரட்சிப்பு நானே சில அடையாளத்தை செய்வேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நானே என் ஜனத்திற்காய் சில அடையாளத்தை நானே செய்வேன். எதற்காய்? என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். என் ஜனத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை இந்த ஜாதிகள் அறிய வேண்டும், இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். என் ஜனத்தினுடைய சத்துருக்கள் நான் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதை அறியும்படியாய் நானே சில அடையாளங்களை செய்ய போகிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. அப்ப அடையாளம் எதற்காய்? தேவன் நம்மோடு இருப்பதை ஜனங்கள் காணும்படியாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சில அடையாளத்தை அவரே செய்ய போகிறார். அந்த அடையாளத்தின் மூலம் தேவன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்கள் குடும்பத்தார் காண்பார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் காண்பார்கள். நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில், உங்கள் சமுதாயத்தில், நீங்க வாழ்கிற சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. காரணம், தேவன் தான் தன்னுடைய ஜனத்திற்கு இரட்சகராய் அடைக்கலமாய் கூடவே இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காய், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உன் இரட்சகர், உன்னோடு இருக்கிறேன் என்பதை நம்மை காண்கிற ஜனங்கள் அறியும்படியாய், அவர்கள் காணும்படியாய் தேவன் சில அடையாளங்களை அவர் தாமே நமக்கு செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, அவர் தாமே செய்வார். ஆமென், அல்லேலூயா. நோ டென்ஷன், நோ பிபி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக கொட்டாய் விட்டுட்டு இருந்தீங்கன்னா பள்ளி தான் விழும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க, தேவ பிள்ளைகள், ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவரை நம்பி இருக்கும்போது, ஆண்டவர் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, அவர் தாமே நம்மில் சில அடையாளங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் மரியாளுடைய வாழ்க்கையில அந்த அடையாளம் சம்பவித்த போது மரியாள் தேடி போகவில்லை. ஆமென். மரியாள் தேவனை அந்த அடையாளத்துக்காய் தேடி போகல. அவளை தேவனுடைய திட்டம், அதாவது தேவன் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாய் மரியாளை தேடி வந்தார் தேவதூதன். வித்தியாசம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. மரியாள் எங்கேயும் போய் ஜெபிக்கல, ஆண்டவரே உங்க தேசிய தீர்க்க தரிசனம் உரைத்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒன்னும் சொல்லல. ஆமென். தேவதூதன் தேடி வந்தான். ஆமென். கிருபை பெற்றவளே, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்?
தேவன் நியமித்த அடையாளம் உன்னில் வெளிப்பட போகிறது. பக்கத்துல கொடுத்து கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஏன்னா அற்புதம் உங்களை தேடி வருது, அடையாளம் உங்களை தேடி வருது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் தேவனிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியான அடையாளம் மரியாளை தேடி வந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவளிடத்தில் அந்த அடையாளம் வெளிப்படுத்தப்பட்ட போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏரோது கோபத்தில் கதறுகிறான். ஆமென். அந்த நியாய சாஸ்திரிகளை கூப்பிடுகிறான், வேத பண்டிதர்களை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு, உங்களுக்கு யூதாவின் அந்த யூதகுலத்தின் ராஜா எங்கு பிறப்பார், வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தீர்க்க தரிசனத்துல பார்த்து சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, பெத்லெகேமில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இது வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இந்த அடையாளம் ஒரு ஸ்திரியை தேடி வருகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியத்திற்காக ஜெபிக்காத காரியங்கள் இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை தான் நிரூபிக்கும்படியாய் உன்னில் சில அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. மரியாளுக்கு வெளிப்பட்டது போல தேவன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள, ஆமென், நாம் உணர்ந்து கொள்ள, நாம் அறிந்து கொள்ள, நம்மில் சில அடையாளத்தை தாமே அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில பேர் சாட்சி சொல்ல போறீங்க, என்ன நடந்துச்சு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையில இது சம்பவித்தது. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நான் காலையிலேயே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு காண்பிக்கணும். ஆமென். அடுத்த மாசம் நான் சாட்சி சொல்வேன். ஆமென், அல்லேலூயா. நான் ரகசியமா ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறேன். ஆமென். ஒரு அடையாளம்னா நான் சொல்லல, எனக்கு ஒரு அடையாளம் நீங்க இந்த மாசத்துல எனக்கு காண்பிக்கணும். இந்த வார்த்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் பிரசங்கம் பண்ண போறேன், எனக்கு இந்த அடையாளம் எனக்கு நான் காணணும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே நீங்க ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறத நானும் காணணும். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் மரியாள் சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆகட்டும். ஆமென், அல்லேலூயா. நடந்துட்டு போட்டோம். ஆமென், நடந்துட்டு போட்டோம். உங்க திட்டம் தானே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, செய்வேன்னு சொல்லிட்டீங்கல்ல, செய்திருங்க. ஆமென். வர்றதை பார்த்துக்குவோம். ஆமென். நிந்தைகள், அவமானங்கள், பழி சொல்கள் எல்லாம் வரும், தெரியும். மரியாளுக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. ஆமென். புத்தி பேதலித்தவள் ஒன்றும் கிடையாது. ஆமென். எல்லாம் தெரியும். ஆனால் தேவனுடைய அடையாளம் வெளிப்படுவதற்காய் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். அதனால்தான் தூதன் சொன்னான், பெண்களுக்குள் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஏனென்றால் எந்த ஸ்திரீயும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நம்மில் வெளிப்படுத்தி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் மெய்ப்பிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பார்கள். ஆமென். எதை காண்பார்கள்? தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அது எப்படி தெரியும்? எப்படி அது வெளிப்படும்? அதை வெளிப்படுத்த தான் ஆண்டவர் சில அடையாளங்களை செய்ய போகிறார். ஆமென். யாத்ராகமத்துக்கு போகலாம். எல்லாரும் வேதத்தை திருப்பங்க. யாத்ராகமத்துக்கு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம்
12வது வாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோசேயை பற்றி தெரியும். ஆமென். ஆமென். தெரியுமா தெரியாதா? Who is Mose? Who is Moses? பக்கத்து வீட்டுக்காரரா? கூட வேலை செய்யறாரா? யாரு? இஸ்ரவேலரை வழி நடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். ஆமென். சொல்லி முடிச்சிடணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை இன்னும் தெளிவாக சொன்னா, யார் மோசே என்றால் அடிமைத்தனத்தில் கிடந்த இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய் தேவனால் இந்த ஜனத்திற்கு தலைவனாய் தெரிந்தெடுக்கப்பட்டு அந்த ஜனத்தை வழி நடத்துவதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை, 80 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆமென். இப்போ இந்த 40 வருட வனாந்தர வாழ்க்கை முடிகிற நேரத்தில் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு முட்செடியில், ஆமென், ஒரு பர்வதத்தில் முட்செடியில் ஆண்டவர் அவனோடு இடைபடுகிறார், பேச தொடங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பதான் தேவனுடைய திட்டம் அவனில் சொல்லுகிறார். நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நீ என் ஜனத்தை, அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன், நீ என் ஜனத்தை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவாய். ஆமென். மோசேக்கு பயங்கர ஆமென். ஏன்னா மோசேக்கு இதற்கு முன்னால் ஆண்டவரை இப்படி தரிசித்தது கிடையாது. ஆமென். அவன் எபிரேயராய் இருந்தாலும், அவன் கர்த்தருடைய ஜனத்தினுடைய அந்த சந்ததிகளாய் இருந்தாலும், அவனுடைய தாய் தந்தையர் அவனை விசுவாசத்தில் வளர்த்தி எடுத்திருந்தாலும், அவனுக்கு தேவனுக்கும் இடையே இப்படி முகமுகமாய் தரிசித்த ஒரு சம்பவம் நடந்ததில்லை. இதனால் இவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். ஆமென். யாரா இருக்கும்? ஆமென். யாரா இருக்கும்? இது எந்த தெய்வமா இருக்கும்? ஆமென். ஆண்டவரே உங்க பேர் என்ன? ஆமென். கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாம் சொல்றாரு. உன்னுடைய தகப்பன், உன்னுடைய பிதாக்களுடைய அப்ரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் ஆராதித்த தேவன் நான் தான். ஆமென். எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் மோசேக்கு ஒரு கான்ஃபிடன்ட், அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தன்னுடைய ஜனத்தை குறித்து மோசேக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஒரு பையன் நம்ம ஏத்துக்கவே மாட்டான். நாம் போய் உங்கள் பிதாக்கள் தேவன் கர்த்தர் என்னை அனுப்பினார்னு சொன்னா ஒரு பயப்புல என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா இவனுங்கள நாள்லதான் மோசே ஓடி வந்தான் வனாந்திரத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன கேட்டான்? ஒரு எபிரேய சகோதரன் என்ன கேட்டான்? எங்கள் மேல் அதிபதியாய் உன்னை வைத்தவன் யார்? ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் தான் மோசேயே எல்லாவற்றையும் விட்டு எங்க போறான்? அநாத போல ஓடுறான், வனாந்தரத்துக்கு போறான். ஆமென். அங்கதான் எத்திரோவுடைய வீட்டுக்கு போய் தஞ்சமடைகிறான். அப்படித்தான். அல்லேலூயா. அப்போ மோசேக்கு தன்னுடைய ஜனம் எப்படிப்பட்டவர்கள் என்று நன்றாய் தெரியும். தான் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னால் இவர்கள் நம்ப போறது கிடையாது. இதுவும் மோசேக்கு தெரியும். ஆமென். இப்போ ஆண்டவர் ஒரு அடையாளம் சொல்லுகிறார். என்ன அடையாளம் தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்காமல் போன, நான் சொன்னதை நம்பாமல் போன இதே மலையில் நீங்கள் எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது இந்த இடத்தில் நீங்கள் என்னை ஆராதிப்பீர்கள். அதுதான் உனக்கு நான் வைக்கிற அடையாளம். ஆமென்.
நான் உன்னை அனுப்புறேன் என்கிறதுக்கு எது அடையாளம்? நீ தத்தளிக்கிற, நீ தடுமாறின இதே இடத்துல நான் உனக்கு ஒரு அடையாளம் செய்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நானே உன்னை அனுப்பினேன் என்பதை இந்த ஜனங்களும் காணும், நீயும் அதை காண்பாய். இதற்கு இதுதான் அடையாளம். ஆமென். செய்தாரா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். ஆனால் அந்த அடையாளத்தை அடையும்படி மோசே ஒன்றும் செய்யவில்லை. தேவன்தான் மோசேயை நடத்தி கொண்டே போகிறார். ஆமென். அல்லேலூயா. எங்கெல்லாம் மோசே விழுந்தாரோ, எங்கெல்லாம் மோசே தடுமாறினாரோ, எங்கெல்லாம் கலங்கினாரோ, ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனத்துக்கு ஆகவே ஆகாது, இந்த வேலையே வேண்டாம், நானா இவர்களை பெற்றேன். ஆமென். ஆமென். என்ன அவ்வளவு அநியாயம். ஆமென். அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு கொடுமை, கீழ்ப்படியாமை. ஆமென். ஜனம் இவர்களை எதிர்க்க சொந்த சகோதரங்கள் எதிர்த்து நின்றார்கள். ஆமென். கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் பேசுவாரா? எங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். மிரியாமும் ஆரோனும் அந்த ரெண்டு பேரும் வாக்கு தத்தத்தை இழந்ததற்கு காரணம் அதுதான். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. சொந்த சகோதரங்கள். யார் இந்த சொந்த சகோதரன்? ஆரோனை எதற்கு ஆண்டவர் மோசையோடு போய் சேர சொன்னார்? அவனுக்கு வாய்க்கு வாயாயிருந்து பேச. நல்ல கவனிங்க. அப்போ மோசைக்கு பேசுவதற்காய் அழைக்கப்பட்டவன் ஆரோன். அவ்வளவு உறவில் இருந்த ஆரோன் எதிர்த்து நிற்கிறான். உம்மோடு மோசே, உன்னோடு மட்டும்தான் ஆண்டவர் கர்த்தர் பேசுவாரோ? ஆமென். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு சூழ்நிலை நடக்கிறது. ஆனால் தேவன் அன்று சொன்ன அடையாளத்தை நிறைவேற்றும்படி அவனுடைய எல்லா பாதைகளிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அதை பல முறை கர்த்தர் மோசே முன்பாய் நிரூபித்து காட்டினார். ஆமென். ஜனங்கள் கோராகின் புத்திரர்கள் அந்த மோசேக்கு விரோதமா எழும்பின போது மோசே ஆண்டவரிடம் ஜெபிக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொல்றார், மோசே ஒன்னும் கவலைப்படாத, இப்போ உனக்கு முன்னால் நான் அதை காண்பித்து தருகிறேன். ஆமென். அல்லேலூயா. பூமி தன்னுடைய வாயை பிளந்து தேவனுக்கு மோசேக்கு, கர்த்தனுடைய ஊழியக்காரன் அந்த மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த மொத்த ஜனத்தையும் பூமி விழுங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. இது ஜனத்தின் முன்னால் நடக்கிறது. உடனே மீதி இருந்த ஜனம் மண்டியிடுகிறார்கள். ஆமென். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோசேயோடு கர்த்தர் இருந்ததை அடையாளங்கள் மூலம் நிரூபித்து காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரிய சகோதர சகோதரி, அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையிலும் நான் அடையாளம், நானாக சில அடையாளத்தை உனக்கு செய்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய் உன் வாழ்க்கையில் நானே அந்த அடையாளத்தை செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசைக்கு இன்னும் பத்த மாட்டேங்குது. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்றான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படியே விட்டா சரி வராது. ஆமென். மோசே உன் கையில என்ன இருக்கு? ஆமென். 4வது அதிகாரம் 3 இவ்வளவு சொல்லியும் மோசைக்கு இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். ஆமென். நம்ம வெளியில காட்டலாம் விசுவாசம் உள்ளவனை போல, சறுக்கினாலும் வழுக்கினாலும் விழாதவனு போல என்ன செய்யலாம், நடித்து கொண்டிருக்கலாம். ஆனா உள்ளில் இருக்கிற தடுமாற்றம் தேவன் கண்டார். மோசையை பார்த்து திருப்பியும் மோசையை கூப்பிட்டார். மோசே உன் கையில என்ன இருக்கு? 4வது அதிகாரம் 1-9 வாசித்தீங்கன்னா என்ன சொல்றார் தெரியுமா? மோசே உன் கையில என்ன இருக்கு? மோசே சொல்றான், ஒரு கோல். எந்த கோல் இது? ஒரு புண்ணிய கோலும் கிடையாது. இது ஆடு மேய்ப்பதற்காய் ஏதோ ஒரு காட்டுல இருந்து வெட்டி யூஸ் பண்ற பயன்படுத்துகிற ஒரு சாதாரண கோல், அவ்வளவுதான். ஆமென்.
நான் இந்த வார்த்தை திருப்பி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நல்ல கவனிங்க. சாதாரண கோல், விசேஷித்த கோல் ஒண்ணும் கிடையாது, மந்திரிச்ச கோல் கிடையாது. ஆமென். இப்ப ஆட்கள் மந்திரிச்சிட்டு நடக்கிறான். ஆமென். மந்திரிச்ச கோல் ஒண்ணும் கிடையாது, சாதாரண ஆடு மேய்ப்பதற்கு பயன்படுத்தின கோல். மோசே, உன் கையில் என்ன இருக்கிறது? ஆண்டவரை பார்த்து மோசே சொன்ன, ஆண்டவரே ஒரு கோல் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, அந்த கோலை கீழே போடு. ஆமென். ஆமென். இருக்கீங்களா? இல்ல அப்படியே பிரமிச்சு நிக்கிறீங்களா? கோல் என்னவா போகுதுன்னு. என்னவா போகுது? ஆமென். அல்லேலூயா. இப்போ பாம்பு ஆயிடுச்சு, நம்மவா இருந்தா ஓடி இருப்போம், தலதறிக்க ஓடி இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றா, பயப்படாத மோசே, அதுக்கு வாழை பிடி. ஆமென். மோசே பிடிக்கிறான். நம்ம இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவரே உமக்கே இது வேலை, நல்லா இருக்கா? அது கோலா இருந்துச்சு, அப்படியே இருந்திருக்கலாம், பாம்பு ஆக்கினீர், அட்லீஸ்ட் அதை ஓட விட்டுருக்கலாம், திருப்பி என்ன வாழை பிடிக்க செய்வீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதில்ல? ஆனா மோசே என்ன செய்தார்? ஓட ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. மோசே வாளை பிடித்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு? கோல் ஆயிடுச்சு. இன்னும் திருப்தி இல்லை மோசேக்கு. ஆமென். ஆண்டவர் சொன்னா, ஆஹா, உன்கிட்ட ஒரு அடையாளத்தை சொன்னேன், அதிலும் அவனுக்கு பூர்ண திருப்தி வரல. கையில இருந்ததை வச்சு அடையாளம் காண்பித்தேன், அதிலும் திருப்தி வரல. இப்போ ஆண்டவர் கையையே அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் கையை உள்ள போடு. ஆமென். எடுத்து பாரு, ஃபுல்லா குஷ்டரோகம். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்ல, திருப்பி உள்ள போடு. திருப்பி உள்ள போட்டான். இப்ப எடுத்தான், நார்மலா இருக்கு. ஆமென். இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், இதை நீ உன் ஜனத்தின் முன்னால் போய் காண்பி. ஆமென். எதுக்கு இந்த அடையாளம்? கர்த்தர் தான் என்னை அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாய் இதை செய் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மோசே அவனுக்கு திருப்தி வருகிற வரைக்கும், இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கை பூரணமடையும் வரைக்கும் தேவன் அவனை அடையாளத்தை செய்து செய்து அவனை நிரப்பினார். ஆமென். அப்போ இனி சொல்றேன், ஒரு அடையாளம் அல்ல, நீ நம்பிக்கையில் உறுதிப்படும் வரை, நீ தேவனை நம்புகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் பூரணம் அடையும் வரை தேவன் உனக்கு அற்புதங்களால் செய்து அடையாளங்களை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எல்லாம் செய்துட்டு கடைசி வாக்கியம் வாசித்து முடிக்கலாம். 4:17. இப்போ போதும். ஆமென். இந்த கோலையும் நீ கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, உன் கையில் இருப்பதை கொண்டு உனக்கு அடையாளத்தை செய்ய வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். உன்கிட்ட என்ன இருக்கு என்பது தேவனுக்கு முக்கியமே கிடையாது. ஆமென். நாறிப்போன அப்பம் இருந்தால் அதையும் ஆண்டவரால் ஆசீர்வதித்து அடையாளமாய் மாற்ற முடியும். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, இதுதான் செய்தியின் கரு. ஆமென். உன்கிட்ட இது இருந்திருந்தா நான் இப்படி ஆகியிருப்பேன், இது இருந்திருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், இது இருந்திருந்தா நான் இப்படி ஆகியிருப்பேன், அம்பானிக்கு பிள்ளையா இருந்தா இன்னைக்கு 5000 கோடியில கல்யாணம் பண்ணி இருப்பேன். ஆமென். அப்பாவுக்கு அது தேவையே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுசந்தோணிக்க பிள்ளையா இருந்தாலும், நீ அந்தோணி முத்துக்க பிள்ளையா இருந்தாலும், நீ முத்துசாமிக்க பிள்ளையா பிறந்தாலும் அது போதும் ஆண்டவர் உன்னில் அடையாளம் செய்ய. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
உன் வாழ்க்கையில, உன் கையில, உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு உன்னில் அடையாளத்தை செய்ய தேவன் போதுமானவர். ஆமென். கவலைப்படாதீங்க. அது இருந்தா பண்ணி இருக்கலாம், இது இருந்தா பண்ணி இருக்கலாம், ஒன்றும் பரவாயில்லை. நம்பிக்கையோட, பூர்ண நம்பிக்கையோட காத்திருங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன், நான் இரட்சகர், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்பதை நீ அறிவது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அறியும்படியா உன்னில் இருப்பதை, உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு அடையாளங்களை அவர் தாமே செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் தாமே உங்களுக்கு அடையாளங்களை செய்வார். அவர் செய்து நான் உனக்கு அடைக்கலம் என்பதை அவர் உனக்கு பரிபூர்ணமாய் நிரூபித்து காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. மரியாளுக்கு காண்பித்தது போல, மோசேக்கு காண்பித்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அடையாளங்களை காண்பிப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அடையாளங்களை செய்து காண்பிப்பார். ஆமென். நாம் பூர்ணமடையும்படி நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை பூர்ணமடையும் வரைக்கும் ஆண்டவர் அடையாளங்களை காண்பித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் 31 நாளும் நீ அடையாளங்களை காண்பாய். ஆமென். 31 நாளும் உன் வாழ்க்கையில் அடையாளத்தை காண்பாய், கர்த்தர் உன்னோடு இருப்பதை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி இயேசுவே, நீர் அடையாளங்களை செய்கிற தேவனப்பா. இயேசுவே, நாங்கள் பூரணமடையும்படி, எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் பூரணமடையும்படி ஆண்டவரே நீர் செய்ய போகிற அடையாளங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் காணப்போவதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அதை காணப்போவதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க நம்பிக்கை பூர்ணமடையும் வரைக்கும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் நம்பி பூரணமடையும் வரைக்கும் அவர்களுக்கு அடையாளங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்களே செய்யுங்க ராஜா. செய்து பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்க, பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.